நடிகர் அஜித்குமாருடைய அடுத்த படமான AK64 பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நடிகர் அஜித்குமார் கடைசியா நடிச்சு வெளிவந்த குட் பேட் அக்லி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அஜித்குமார் தொடர்ந்து கார் ரேசிங்ல தற்போது பிஸியா இருக்காரு. இந்த ஒரு சூழல்ல தான் அடுத்த அப்டேட் வந்திருக்கு. AK64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளாருன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழல்ல படத்தோட வில்லனை தேர்வு செய்யறதுல படக்குழு பிஸியா இருக்காங்க. இந்த படத்துல அஜித்க்கு வில்லனா ஒன்று விஜய் சேதுபதி அல்லது ராகவா லாரன்ஸை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. இது தொடர்பாக படக்குழு 2 பேர்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட கதை மற்றும் அந்த படத்துல இவங்களுக்கான கேரக்டரை 2 பேர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. 2 பேரும் என்ன பதில் சொல்றாங்க, இந்த படத்துல யாரு அஜித்துக்கு வில்லனா கமிட் ஆகுறாங்கன்றது ரசிகர்கள் மத்தியில் தற்போது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நல்ல நடிகர். அதே மாதிரி விஜய் சேதுபதி பத்தி சொல்லவே தேவையில்ல, வில்லன் கேரக்டர்ல ரொம்பவே நல்லா பண்ணுவார். மாஸ்டர் படத்துல இருக்கட்டும் இல்ல கமல்ஹாசனோட விக்ரம் படத்துல இருக்கட்டும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இதனாலேயே 2 பேர்ல யாரு இந்த படத்துல வில்லனா கமிட் ஆனாலும் அது படத்துக்கு ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படின்றத ரசிகர்கள் ரொம்பவே நம்புறாங்க. என்ன நடக்குன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.